என் இனிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம லாஸ்ட் பெஞ்ச் சேனலில் எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயக்குனர் அஜய் ஞானமூர்த்தி இயக்கத்தில் அருள்நிதி பிரியா பவானி சங்கர் நடிப்பில் வெளில வந்திருக்கிற டிமாண்டி காலனி 2 படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிமாண்டி காலனி 2 இந்த படத்தோட கதைக்கலாம். படம் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு குரூப் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அதில் ஒரு ஆன்மா 6 வருடம் கழித்து பிரியா பவானி சங்கர்கிட்ட பேச நினைக்குது. அது எதற்காக பேச நினைக்குது, எதனால அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, அந்த தற்கொலையின் மர்மம் என்ன, இதுக்கும் அருள்நிதிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டோரி தான் இந்த டிமாண்டி காலனி 2. படம் ஆரம்பிக்கும் போது வேற ஒரு ஜேனரில் போகிற மாதிரி இருக்கும். பழைய பாகத்துக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரியே இருக்கும். படம் ஆரம்பித்த கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த முதல் பாகத்துக்கும் இதுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி கொண்டு வராங்க. அதுலேருந்து படம் வந்து ரொம்பவே விறுவிறுப்பாக போகுது. இந்த முதல் பாகத்துக்கும் இதுக்கும் ஒரு தொடர்பாக கொண்டு வந்திருக்க அந்த கதைக்களம் வந்து ரொம்பவே அருமையாக வடிவமைச்சிருக்காங்க. அதுக்காகவே வந்து இயக்குனருக்கு வந்து ஒரு பெரிய பாராட்ட சொல்லலாம். அருள்நிதி படத்தோட கதாநாயகன் தான்றதே மறந்து ரொம்பவே அடக்கி வாசிச்சிருக்காரு. முதல் பாகத்தில் இருந்த அந்த ஸ்கோப் வந்து இரண்டாம் பாகத்தில் அவருக்கு பெருசாக இல்லைனாலும் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கதாபாத்திரத்தை ரொம்பவே கச்சிதமாக நடிச்சிருக்காரு. இந்த பகுதி படத்துலையுமே முதல் பகுதியில் வரும்பொழுது அவர் காட்டுற ஹியூமரும் சரி, இரண்டாம் பகுதியில் வந்து அவர் காட்டுற ஆக்ரோஷமும் சரி ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் சுற்றிய கதைக்களம் தான் இருந்தாலும் அவருக்கான ஸ்கோப் வந்து இந்த படத்தில் ரொம்பவே கம்மி தான். இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் தன்னோட நடிப்பில் எவ்வளவு மெனக்கெடுமோ அந்த அளவுக்கு சூப்பராக அவருடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. பிரியா பவானி சங்கர் இந்த படத்தோட முதுகெலும்பே அவங்க தான் சொல்லலாம். இதுக்கு முன்னாடி வந்த படங்கள் எல்லாம் அவரை பற்றி வந்து ஒரு தப்பான கமெண்ட்ஸ் ரிவ்யூஸ் எல்லாமே இருந்துச்சு. அதுக்கு பதிலடி கொடுக்க விடுமா தான் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் வந்து அவரோட நடிப்புன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. தன்னோட காதலனை இழந்த துக்கமும் சரி, அதே சமயத்தில் அந்த கண்ணாடி கூண்டுகளை மாட்டினதுக்கு அப்புறம் அவங்க கொடுக்குற ரியாக்ஷனும் சரி, அவங்களோட அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடிய அந்த ஜேனரும் சரி, எல்லாத்துலேயுமே தன்னோட நடிப்பை வந்து ரொம்ப சூப்பராகவே வெளிப்படுத்தியிருக்காங்க. இதுக்கப்புறம் பிரியா பவானி சங்கரை பற்றி குறை சொல்கிறவங்க வந்து இந்த படத்தை பார்த்தா மேக்ஸிமம் குறை சொல்ல மாட்டாங்க. அவங்களும் இந்த மாதிரி கதைக்கு ஏற்றாப்புல படங்கள் நல்லா படினாங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பிரியா பவானி சங்கர் தான் இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். அந்தளவுக்கு இவங்களோட ஆக்டிங் வந்து இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. மற்ற நடிகர்கள் தங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை ரொம்பவே சிறப்பாகவும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இருக்குது. அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் ஷாம், அவரோட இசை வந்து இந்த படத்துக்கு ரொம்பவே பக்கபலமாக இருக்குது. குறிப்பாக அந்த பேயை காட்டுற சீனாக இருக்கட்டும், அந்த ராஜாவை காட்டுற சீனாக இருக்கட்டும், ரெண்டுக்குமே ஒரு மாறுபட்ட இசையை கொடுத்து நம்மளை ரொம்பவே பயமுறுத்தியிருக்காரு. அடுத்து படத்தோட விஎஃப்எக்ஸ் காட்சி. இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ் காட்சி வந்து ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. விஎஃப்எக்ஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மெனக்கெட்டுருக்கானே சொல்லலாம். குறிப்பாக பிரியா பவானி சங்கர் வந்து தன்னோட அந்த பேயோட உலகத்துக்குள்ளே போகிற மாதிரி ஒரு சீன் எடுத்திருப்பாங்க. அந்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஎஃப்எக்ஸ் வந்து வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹாலிவுட் படம் பார்க்கக்கூடிய அந்த ஒரு காட்சியை பார்க்குற மாதிரியே இருக்கும். இன்னும் சொல்ல போனோம்னா நம்மளே அந்த உலகத்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு வந்து விஎஃப்எக்ஸ் வந்து ரொம்பவே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. பட் இந்த படத்தோட ஒரு குறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் பாகத்தில் கொடுத்த அந்த விஎஃப்எக்ஸ் வந்து இரண்டாம் பாதியில் கொடுக்கும் பொழுது கொஞ்சம் லாக் அடிக்குது, அவ்வளோதான். தவிர அந்த படத்தை பற்றி மற்றபடி குறை சொல்கிறதுக்கு வந்து பெருசாக எதுவுமே கிடையாது. இது வந்து ஒரு ஹாரர் ஃபிலிம் மாதிரி இல்லாமல் ஒரு இன்வெஸ்டிகேஷனாகவும் கொடுத்து அது முதல் பாகத்துக்கு இதுக்கான அந்த தொடர்பு, அந்த கனெக்டிவிட்டி வந்து ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காப்புல. ஆடியன்ஸை வந்து எந்த இடத்துல வந்து ஒரு பயமுறுத்தணும், எந்த இடத்துல வந்து அவங்கள வந்துட்டு அந்த கதைக்குள்ள நம்ம கொண்டு போகணும், ஒரு இன்வெஸ்டிகேஷனாக இது பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. முதல் பாகத்தில் மாதிரியே இதுலேயுமே ஒரு இடத்துல மாட்டிக்கிறாங்க. அதுலேயும் வந்து அந்த டிவியில் அவங்கள காட்டுறாங்க. இந்த டிவியில் காட்டுறது எதுவும் நமக்கு அந்த முதல் பக்கத்து மாதிரியே இருக்குடா அப்படின்னு ஒரு போர் அடிக்காத மாதிரி இதில் காட்டக்கூடிய அந்த காட்சிகளை வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. அஜய் ஞானமூர்த்தி வந்து ரொம்பவே பாராட்டணும் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை வந்து தமிழ் சினிமாவுக்கு கொடுத்தது. ஏன்னா இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் வந்து யோசிக்கிறதுக்கே வந்து ஒரு தனித்தரமாக தான் வேணும். ஏன்னா இந்த காஞ்சனா, அரண்மனை 4 மாதிரி ஒரு சீரியஸான படங்களை ரொம்ப சீரியஸாக நம்ம பார்த்துட்டு இந்த மாதிரி சேனல்லாம் வந்து ரொம்பவே ஒரு வித்தியாசமாக இருக்குது. இன்னும் சொல்ல போனோம்னா அந்த முதல் பாகத்துக்கும் இரண்டாம் பாகத்துக்கும் உள்ள அந்த தொடர்பை வந்து ரொம்பவே அழகாக கனெக்ட் பண்ணி அதை வந்து நமக்கு எந்த வகையிலையும் போர் அடிக்காமல் கொண்டு போயிருக்காங்க. அந்த வகையில் ரொம்ப பாராட்டலாம். குறிப்பாக இந்த ராஜாவை பற்றின ஒரு கதையை சொல்லும்போது இந்த கதையை வந்து இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டுக்கலாமே, இந்த கதையை செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாக வச்சிருக்கலாமே அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே தோணும். பட் அதை வச்சு தான் பார்ட் 3க்கு வந்து ஒரு லீடு கொடுத்துருக்காப்புல. உண்மையிலே வந்து பார்ட் 3 லீடு கொடுக்கும்போது வந்து ரொம்பவே ஹைப் ஏற்றிருக்காப்புல. அடுத்து பார்ட் 3 வந்து இதை விட பயங்கரமாக இருக்க போகுது, அடுத்து எப்படா வரும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு ஹைப்பே ஏற்றிருக்காரு. மொத்தத்தில் கோபுரா மூலமாக நம்மளை கொத்துன அஜய் ஞானமூர்த்தி டிமாண்டி காலனி 2 மூலமாக மீண்டும் ரசிகர்கள் மனசில் குடியேறிட்டாரு.